உடலும் உயிரும் போய் அவங்க ஒற்றுமையா வாழ்ந்துவார். பாதாள உலகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ரிஷிமுக வர்ணனுக்கும் அவனுடைய மனைவியாகப்பட்ட இரத்தக்கண்ணி இருக்கான இரண்டு பேர்களுக்குமே மாலை மனம் சூடி 12 வருடம் ஆச்சு. ஐயா, சொத்துல குறை உண்டா? சுகத்துல தாள் உண்டா? பாலுல குறை உண்டா? பாக்கியத்திலே தாடு உண்டா? இருந்தாலும் ஒரே ஒரு குறை. உலகத்துல கனியிலே திகட்டாத கனின்னா என்ன கனி இருக்கு? உலகத்துல எத்தனை கனி இருக்கியா? உலகத்துல கனியிலே திகட்டாத கனின்னு சொன்னா என்ன கனி? மாங்கனி இருக்கு, தேன்கனி இருக்கு, நவாக்கனி இருக்கு, அன்னாச்சி பழம் இருக்கு, திராட்சை கனி இருக்கு, கொய்யா இருக்கு, மாதுளை இருக்கு, கமலாரஞ்சி இருக்கு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கு வரும். எல்லாமே திகட்டாத கனிதான ஐயா. ஐயா ஐயா, நான் உலகத்துல பிள்ளை செல்வத்தை விட சிறந்த செல்வம் இருக்குமா? கிடையாது, கிடையாது. எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் கட்டுக்கட்டா நோட்டு இருந்தாலும் நம்மள அம்மானு கூப்பிடுமா? என்னைக்கு அம்மான்னு நம்ம கூப்பிடுவோம்? இல்ல அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, கூப்பிடாது. எவ்வளவுதான் வண்டி வாகனம் இருந்தா நம்ம அப்பான்னு கூப்பிட போதா? சத்தமா கேட்கறது அம்மா அப்பான்னு கேட்காது. அம்மா அப்பான்னு எப்படி சொல்லும்? அது எப்படி சொல்லும்? உலகத்திலேயே பிள்ளைக்கனிதான் சிறந்த கனி. சிறந்த கனியே முதல கனிதானே. ரிஷிமுகா வரனுக்கும் இரத்த கன்னியான பெண்கொடியாருக்கும் ஆண்டவனுடைய கருணை கடாட்சியத்தாலே ஒரே ஒரு ஆண் மகன் பிறந்தான். பிறந்த மகனுக்கு வல்லமை திசுவாள் பிறந்த காரணத்தால் வல்லவன் என்றும் அரக்கர் இனத்திலே வளர்க்கப்பட்ட காரணத்தால் அரக்கன் என்றும் பெயர் கொடுத்தான். மகனுக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து அவனை எப்படி வளர்த்து வாரார்கள் தெரியுமா? தங்க தொட்டி கட்டி தாளாட்டி ஓராட்டி அவனுக்கு தண்டக்காரு நோவும், அவனுக்கு தண்டக்காரு நோவும். அண்ணா நாடு ஒரு மேனியுமா அந்த மகனான அரக்கனைத்தான் அவனை வளர்த்து வருங்காலத்துல 6 மாதம் ஒரு வயதா அவை உண்டு நல்ல தவண்ட வாரா 2 நல்ல வயதுமா அவன் நடந்து விளையாடுவான். மகனான வல்லரக்கனும் அப்ப 3 வயதுமா முடியறைக்கு காதும் குத்தி அவனுக்கு முத்தாட கடுக்கும் போது அப்ப 5 நல்ல வயதுமா 5 நல்ல வயதுமா அவனும் அரிச்சு அடி படித்துவா. அவன் அரிச்சு அடி 7 நல்ல வயதுமா
கடைசியில மதுரையில் இருந்தாலே சொல்லுங்க குதிரையில் ஒரு கோடனாக கைலாசம் போகணும் மோகினியாக